சரி, அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாய்ஸ் கிளியரா இருக்க கன்ஃபார்ம் பண்ணுங்க சேட்ல. ஓகே, சூப்பர். ஓரளவுக்கு மார்க்கெட் வந்து ரெகுலரா நீங்க வாட்ச் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னா சின்ன சின்னதா மார்க்கெட் வந்து ரெக்கவரி காமிச்சிட்டு இருக்கு. அது வந்து ஒரு குட் நியூஸ். ஏன்னு சொன்னா மார்க்கெட் வந்து கண்டினியூஸா டவுன்ஃபாலா தான் இருந்துட்டு இருக்கு அக்டோபர்ல இருந்து. அது கூட நீங்க பார்த்துருந்துருப்பீங்க. இந்த லாஸ்ட் 4 டேஸா வந்து மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவரி காமிச்சிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஸ்டாக் செலெக்ஷன் பண்றதுல வந்து 50 MA மெத்தட் வந்து நம்ம அதை எடுத்திருக்கோம். ஆனா அதுல இருந்து நம்ம ஸ்டாக் ஃபில்டர் ஆகல. அதுக்கடுத்தது பாத்தீங்க சொன்னா நம்ம வந்து பிடிஎஸ்டிக்கு ஒன்று எடுத்தோம். அதே மாதிரி வந்து ஸ்கிரீனர் ஆப்ல இருந்து ஒரு ஸ்டாக் எடுத்திருக்கோம். ஓகே, 3 மெத்தட்ல இருந்து எடுத்திருக்கோம். இன்னைக்கு வந்து அப் ட்ரெண்ட்ல இருந்து ஸ்டாக்ஸ் எடுக்கிறது எப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, அப் ட்ரெண்டுங்கிறது நமக்கு இந்த மாதிரியான நேரங்கள்ல கை கொடுக்கக்கூடிய ஒன்று. ஓகே, நம்ம வந்து மார்க்கெட் வந்து டவுன்ஃபால்ல இருக்கும்போது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், ஓவரால் மார்க்கெட் டவுன்ஃபால்ல இருக்கும்போது ஒரு சில ஸ்டாக்ஸ் மட்டும் அப் ட்ரெண்ட்ல இருக்கும். நான் உங்களுக்கு அதை காமிச்சிருந்தேன். அதுல இருந்து ஸ்டாக் செலக்ட் பண்றது எப்படி, அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ இன்கேஸ் மத்த மெத்தட் நம்ம எடுத்தாலும் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா நம்ம ஃபாலோ பண்ணணும். இல்ல இப்ப ஏறிடும் அப்ப ஏறிடும்னு சொல்லிட்டு நீங்க வந்து தயங்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா மார்க்கெட் என்ன ஆயிரும், ரொம்ப தூரம் உங்களை கீழே தள்ளி விட்டுரும். அந்த ஸ்டாக்குடைய பிரைஸ் வந்து கீழே போயிடும். அப்ப ரெக்கவரி பண்றதுக்கு ஒண்ணு நீங்க ஆவரேஜ் பண்றதோ இல்ல வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ற மாதிரி ஆயிரும். ஓகேங்களா? இப்ப இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன்ல ஸ்ட்ரிக்ட்லி வந்து ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்கா செலக்ட் பண்ணணும்னு சொன்னா நமக்கு வந்து அது ஒரு சேஃப்டி. இப்போ இன்னைக்கு வந்து அப் ட்ரெண்ட்ல இருந்து எப்படி ஸ்டாக் செலக்ட் பண்றது ஏற்கனவே இதை நம்ம பார்த்திருந்தோம். இருந்தாலும் வந்து இன்னைக்கு வந்து ஸ்டாக் செலெக்ஷன் மெத்தட்ல, அதாவது நம்முடைய ப்ராக்டிகல் செஷன்ஸ் அதுல இருந்து எப்படி எடுக்கிறது. இப்போ 4 நாளா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கறனால ஓரளவுக்கு ஸ்டாக்ஸ் நமக்கு கிடைக்கலாம். பட் இருந்தாலும் லாஸ்ட் 2 மந்த்ஸா நல்லா அப் ட்ரெண்ட்ல, 3 மந்த்ஸ் அப் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் பார்த்து தான் நம்ம செலக்ட் பண்ண போறோம். சரிங்களா? இன்னைக்கு அந்த மெத்தட்ல இருந்து நம்ம கிளாஸஸ் இன்னைக்கு எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம எத்தனை ஸ்டாக் நேற்று செலக்ட் பண்ணியிருந்தோம்? ஒண்ணே ஒண்ணுதான், சம்பல் ஃபெர்டிலைசர். ஓகே, சம்பல் ஃபெர்டிலைசர் மட்டும் தான் எடுத்திருந்தோம்னு நினைக்கிறேன். ஒரு சில ஸ்டாக்ஸ்க்கு என்னன்னு சொன்னா ஸ்டார் போட்டு வைங்க. அந்த ஸ்டாக் வந்து நம்ம நினைச்ச மாதிரியான ஒரு அவுட்புட் மேபி வந்து கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நம்ம அதை எடுத்துக்கலாம், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே, இப்போ நம்ம பார்ப்போம் அதுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சா இல்லையா அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சுன்னு சொன்னா நம்ம வந்து அந்த ஸ்டாரை எடுத்துட்டு நம்மளோட ரெகுலருடைய அந்த ரெக்கார்டிங்ஸ்ல ஆட் பண்ணிக்குவோம். இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அது இன்னும் வெயிட் பண்ணலாம். ஓகே, அந்த மாதிரி ஒரு 2 ஸ்டாக்ஸ் நம்ம வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருந்தோம்னு சொல்லி நினைக்கிறேன். அது பார்ப்போம் என்னன்ட்டு. நிமிஷம் லோட் ஆயிட்டு இருக்கு. நம்ம சிஸ்டம் கொஞ்சம் அப்பப்போ மக்கர் பண்ணும், அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். திடீர்னு நல்லா இருக்கும், திடீர்னு கிறுக்கு பிடிச்சிக்கும். அதனால சில சமயங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பண்ணி ஆகணும். இல்லைன்னா சில சமயம் கேன்சல் பண்ண கிளாஸை கேன்சல் பண்ண மாதிரி ஆயிரும். நம்ம பார்ப்போம், இந்த 4 5 ஸ்டாக்ஸ் நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோமே அதோடைய நிலவரம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சரி, அது வரட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம எப்பவுமே பார்க்கக்கூடிய 3 விஷயங்கள் பார்த்துருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குளோபல் மார்க்கெட்டுடைய சுச்சுவேஷன் என்ன. இது வந்து டிஃபால்ட்டா நீங்க மார்க்கெட் ஓபன் பண்ணாலே இந்த 3 விஷயத்தை நீங்க பார்த்துடணும்.
காலையில 9 மணிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா குளோபல் மார்க்கெட்டுடைய சுச்சுவேஷன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ குளோபல் மார்க்கெட்டுடைய சுச்சுவேஷன் பாருங்க. இப்போ யூஎஸ் மார்க்கெட்ல எப்படி இருக்குது? கொஞ்சம் வந்து கிரீனிஷா இருக்குது. ஓகேங்களா, பச்சை பசேர்னு சொல்லி இருக்குது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் மார்க்கெட் வந்து கொஞ்சம் நெகட்டிவா இருக்கும். ஓகே, இந்தியன் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா மிக்சடு ரெஸ்பான்ஸ். இப்போ 2 3 நாள் நம்ம இந்த மாதிரி தான் பார்த்துட்டு வரோம். ஒன்று வந்து யூரோப்பியன் மார்க்கெட் வந்து கிரீனா இருந்துச்சுன்னா அமெரிக்கன் மார்க்கெட் ரெட்டா இருக்கு. அமெரிக்கன் மார்க்கெட் கிரீனா இருந்துச்சுன்னா யூரோப்பியன் மார்க்கெட் ரெட்டா இருக்குது. ஓகே, ஏஷியன் மார்க்கெட் வந்து மிக்சடு ரெஸ்பான்ஸோட தான் இருக்குது. அப்போ இது வந்து என்னன்னு சொன்னா ரொம்ப பாசிட்டிவ் இல்லை, ரொம்ப நெகட்டிவ் இல்லை. ஓகே, ஒரு மிக்சடு ரெஸ்பான்ஸா நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து நிஃப்டி. நிஃப்டியோட நிலவரம் என்ன, நம்ம என்ன என்ன சொல்லியிருக்கோம்? எப்பவுமே 9 மணிக்கு பாருங்க, 9 மணிக்கு நிஃப்டி எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும். இப்பதான் வந்து 9 மணி நினைச்சுக்கோங்களேன். இப்போ வந்து -19 பாயிண்ட், அதாவது 0.08% வந்து டவுன் ஃபால்னு சொன்னா ஒரு ஆவரேஜ். பெரிய ஏற்றமும் இல்லை, பெரிய இறக்கமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து மூணாவது யாரும் சொல்லியிருக்கோம்? எஃப்ஐஐ உடைய ஆக்டிவிட்டி. எஃப்ஐஐஸ் வந்து என்ன பண்றாங்க? அவங்க வந்து உள்ள வராங்களா, வெளியே போறாங்களா, இல்ல வெளியே போனா எவ்வளவு வெளியே போறாங்க, அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸை வந்து ரெகுலரா நம்ம வாட்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். மூணாவது வந்து எஃப்ஐஐ பார்ப்போம். எஃப்ஐஐ எவ்வளவு வந்திருக்காங்க, இல்ல நேத்து இன்னைக்கு நிலவரம் அப்டேட் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். இன்னைக்கு நிலவரம் வந்து 20ஆம் தேதி. 20ஆம் தேதியோட டேட்டாஸ் இன்னும் அப்டேட் ஆகல. பட் வந்து நேத்துடைய டேட்டா என்னன்னு சொன்னா, நேத்து வந்து -1096. நேத்தே நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன், கரெக்டுங்களா? நேத்தே நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். அநேகமா 7:30 மணிக்கு இந்த டேட்டாஸ் அப்டேட் ஆகணும். பட் இன்னும் ஆகல. நம்ம வந்து கிளாஸ் முடியறதுக்கு முன்னாடி ஒரு செக் பண்ணிடலாம் என்ன என்ன நிலவரம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த ட்ரேடிங் வியூ ஆப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம என்ன ஸ்டாக் செலக்ட் பண்றோமோ அதுக்கு தனியாவே வந்து ஒரு பேட்ச் 4 அப்படின்ட்டு ஒரு காலம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். பேட்ச் 4. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் சொன்னா, கிராஃபைட் பொறுத்த வரைக்கும் என்ட்ரி கேண்டில் நமக்கு கிடைச்சிருச்சு, கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம அதை ஹோல்டில் வச்சிருந்தோம். கரெக்டுங்களா? என்ட்ரி கேண்டில் கிடைச்சிருச்சு, நமக்கு வந்து இன்னும் கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடைக்கல. அந்த வகையில் பார்த்தோம் சொன்னா இது இன்னும் அதே தான். ஓகே, இன்னும் அதே தான். நம்ம இது வந்து 50 MA எடுக்கும்போது நம்ம பார்த்தோம். 50 MA எடுக்கும்போது பார்த்ததுல நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? இன் கேஸ் வந்து அது 50 MA லைன் தெரியுதா உங்களுக்கு? இன் கேஸ் அந்த 50 MA லைனுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு நிமிஷம். இன்கேஸ் இந்த 50 MA லைனுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னு சொன்னா அப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, அது இன்வேலிட் ஆயிடுச்சு, விட்டுருங்கன்னு சொன்னோம். ஆனா வந்து அது இன்னும் க்ளோஸ் ஆகல. 50 MA லைனுக்கு கீழே க்ளோஸ் ஆகல. கீழே போயிருக்கு, ஆனா மேல வந்து தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்ப இன்னமும் அது வந்து நம்ம வந்து ஒரு என்ன சொல்ல வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருக்கோம். அதே மாதிரி வந்து அடுத்து இன்னொரு ஸ்டாக் ஜிஆர்எம் ஓவர்சீஸ் லிமிடெட். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொன்னோம், இங்க ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் நடக்கிற மாதிரி இருக்கு, கரெக்டா ரெசிஸ்டன்ஸ் ஏரியால நின்றுட்டு இருக்கு, ஏற முடியாம நின்றுட்டு இருக்கு, அதை வெயிங்கன்னு சொல்லி சொன்னோம். ஓகேங்களா? அதனால வந்து என்னன்னு சொன்னா இந்த ரெண்டு ஸ்டாக்ஸும் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருக்கு. இது கிராஃபைட்டும் ஜிஆர்எம் ஓவர்சீஸ் லிமிடெடும். அதே மாதிரி ஜாக்ல பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஷரியாவுடைய விஷயத்துல கொஞ்சம் டவுட்டா இருக்கு, அதனால அதை பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஆனா 50 MA அப்படிங்கறனால பிராக்டிஸ்க்காக நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம், பிராக்டிஸ்க்காக என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி என்ன பண்ணியிருந்தோம்னா வச்சிருந்தோம். இப்ப இங்க பாருங்க, இப்ப இந்த இடத்துல நேற்று க்ளோஸ் ஆச்சு, கரெக்டுங்களா? நேற்று வந்து நம்ம க்ளோஸ் பார்க்கும்போது இந்த பெரிய ஒரு புல்லிஷ் கேண்டில், அந்த பக்கத்துல ஒரு கிரீன் கேண்டில் இருந்துச்சு. எவ்வளவு க்ளோஸ் ஆயிருக்கு? கிட்டத்தட்ட இங்க ப்ரீவியஸ் க்ளோஸ் காமிக்கல, எவ்வளவு க்ளோஸ் ஆயிருக்குன்னு சொன்னா 382 ரூபால க்ளோஸ் ஆயிருக்குன்னு வைங்க. எங்க ஓப்பன் ஆயிருக்கு? 354 ரூபா கிட்டக்க ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, 352ல வந்து ப்ரீவியஸ் டே க்ளோஸ். ஓகே, 354ல என்னன்னு சொன்னா ஓப்பன் ஆயிருக்கு. அப்போ 2 ரூபா என்ன இருக்குன்னு சொன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு, கரெக்டுங்களா?
352 நம்ம வாங்கியிருந்தோம்னு சொன்னா 352ல வாங்கியிருக்கலாம். ஓப்பனா இருக்கும்போது என்ன பண்ணிருக்கு, 2 ஓப்பன் ஆயிருக்கு. இப்ப இன்கேஸ் வந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு 100 ஸ்டாக் இது வாங்குறோம்னு வைங்க. இப்போ 350 இது 352 35,000 என்ன பண்ணணும்னு சொன்னா ஒரு 100 ஸ்டாக் வாங்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன இருக்கும், ஒரு 200 ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் 35,000. அப்போ வந்து இவ்வளவுதான். நமக்கு வந்து என்னன்னு சொன்னா ஒரு 0.5% 1% கூட சில சமயத்துல கிடைக்கும். நம்ம பிடிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் அது எவ்வளவு ஓப்பன் ஆகும்போது கிடைக்குதோ அதை எடுத்துட்டு வெளியே வந்துடணும். இதுல வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இங்க வேலையே கிடையாது. நமக்கு ஓப்பன் ஆகும்போது எவ்வளவு கிடைக்குதோ அதை எடுத்துட்டு நம்ம வந்துட்டே இருக்கணும். இது முதல் விஷயம் பிடிஎஸ்டியில. ரெண்டாவது வந்து இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் பிடிஎஸ்டிக்கான ஆப்டிமம் சுச்சுவேஷன் கிடையாது. ஏன்னா மார்க்கெட் ஓவராலா டவுனா இருக்கிறதுனால அடுத்த நாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது சாலிடா கன்ஃபார்மா அது வந்து ஹையர்ல, இதுதான் வந்து கேப் அப்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கேப் அப்னா என்ன, க்ளோஸ் ஆகுறது வந்து உதாரணத்துக்கு இங்க க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லி வைங்க. இந்த இடத்துல க்ளோஸ் ஆகுது, 100 ரூபாய் க்ளோஸ் ஆகுதுன்னா ஓப்பன் ஆகும்போது என்ன பண்ணும், 102 ஓப்பன் ஆகும். 100 க்ளோஸ் ஆகி 102 ஓப்பன் ஆகும். இதுதான் நம்ம என்ன சொல்றோம், கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகுறது. சில சமயத்துல என்ன ஆகும்னு சொன்னா 100 க்ளோஸ் ஆகும், அப்படியே இறங்கி என்ன ஆகும் சொன்னா 108 ஓப்பன் ஆகும். 108 ஓப்பன் ஆகும். இததான் வந்து கேப் டவுன் சொல்லி சொல்லுவாங்க. இந்த கேப் டவுன் கேப் அப் தான் வந்து நம்ம பிடிஎஸ்டியில இருக்கக்கூடிய சில ஸ்ட்ராட்டஜில நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனா ஓவரால் மார்க்கெட் டவுனா இருக்கிறனால இன்னும் வந்து வேர்ல்ட் கிளைமேட் வந்து இன்னும் நமக்கு ஆப்டிமமா இல்லை. ஓகே, இன்னும் வந்து உக்ரைன் ரஷ்யா வாரம் வந்து இன்னும் முழுசா கம்ப்ளீட் ஆகல. என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஆஹ், சமாதானத்துக்கு பேசிட்டு இருக்காங்க. ஒரு மாசம் மட்டும் ரஷ்யா வந்து உக்ரைனுடைய அந்த எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் ஒரு மாசத்துக்கு அக்ரிமெண்ட். ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இஸ்ரேல் என்ன பண்றான்னு சொன்னா திரும்ப பலஸ்தீன் மேல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, அந்த மாதிரி வந்து வேர்ல்டு சுச்சுவேஷன்ஸ் நமக்கு வந்து ஃபேவரபிளா இல்லாம இருக்குது. அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நார்மலா சுச்சுவேஷன் இருந்துச்சு, உலகத்துல பெருசா சண்டை போர் எதுவுமே இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஓகேன்னு சொல்லலாம். ஆனா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இன்னும் வந்து கனிஞ்சு வரல. அதனால நம்ம கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி பொறுமையா என்ன பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரிதான் நம்ம பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது. சரிங்களா? அது ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஜாகல் இந்தியா நம்ம ஷரியாவோட இதுல பார்த்தோம். நேற்று என்ன ஆயிடுச்சு, அது நெகட்டிவா வந்துருச்சு. ஓகே, அதனால வந்து நம்ம அதை எடுத்துடலாம் ரேடார்ல இருந்து. அப்போ 2 ரூபா அப்படிங்கிறது நமக்கு ஒரு சின்னதா ஒரு அவுட்புட் கொடுத்துட்டு அது போயிருச்சு, அவ்வளவுதான். அது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுப்போம். ஏன்னு சொன்னா பிடிஎஸ்டிக்கான ஆப்டிமமான சுச்சுவேஷன் இல்லை. இங்க பாருங்க, இந்த கேப் டவுன் சொல்றோமா இல்லையா, அதுக்கான எக்ஸாம்பிள் இங்கே இருக்கு பாருங்க. அதாவது ஆஹ், பிப்ரவரி 7 பிப்ரவரி 7 இந்த ஜாகிள் எங்க க்ளோஸ் ஆயிருக்கு, 470 க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்த நாள் ஓப்பன் ஆகும்போது எங்க ஓப்பன் ஆயிருக்கு, 423 ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த நாள் பாருங்க எங்க ஓப்பன் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 398 ஓப்பன் ஆயிருக்கு. இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் கேப் டவுன். ஓகேங்களா? இப்போதைக்கு நீங்க பிடிஎஸ்டி பக்கம் போக வேணாம். இப்போதைக்கு நம்ம செய்ய வேண்டியது 50 MA இருந்து ஸ்டாக் கிடைக்குதா, 50 MA இருந்து ஸ்டாக் கிடைச்சாலும் அந்த கிராஃபைட் இந்தியா மாதிரி தான் நம்முடைய ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கும், 5% கம்மியா இருக்கும். செகண்ட் ஆப்ஷன் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்ல இருந்து எடுக்கணும். அதுதான் இன்னைக்கு நம்ம மேஜரா பார்க்க போறது. இப்போ வந்து அப் ட்ரெண்டுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மணி கண்ட்ரோலுடைய ஆப்புக்கு போங்க, இங்க டெக்னிக்கல் ட்ரெண்ட் சொல்லியிருக்கோம், இதை கிளிக் பண்ணுங்க. இந்த டெக்னிக்கல் ட்ரெண்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னா சில ஸ்டாக்ஸ் ஆல்ரெடி வந்து புல்லிஷா போயிட்டு இருக்கும், சிலது வந்து டேர்னிங் புல்லிஷா இருக்கும், அதாவது புல்லிஷ்க்கு மாற இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்ப டேர்னிங் புல்லிஷை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னு சொன்னா இப்போதைக்கு அது வேணாம், புல்லிஷ் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னது, அவந்தி ஃபீடு. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல பாக்ஸ் இருக்கும், அதுல எந்த செக்டார்ல இருந்து உங்களுக்கு வேணும், எந்த செக்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு வேணும் கேட்கும். அதுல நிஃப்டி 500 எடுத்துக்கிட்டோம்னா அது சேஃப். ஓகே, அவந்தி ஃபீடுங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது. ரமலான்ல நோன்பு திறந்துட்டு கொஞ்சம் கிளாஸ் அட்டன் பண்ணது கொஞ்சம் கேரா தான் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் அதையும் நீங்க பொருட்படுத்தாம நீங்க கிளாஸ் அட்டன் பண்றீங்க. அல்லாஹ் உங்களுடைய கல்வியில பறக்கத் செய்யணும். ஓகே, கொஞ்ச நாள் தான். ஓகே, இன்னும் ஒரு ஒரு வாரம் தான் நம்ம ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்க ஓன் டைம்க்கு நீங்க மாறிக்கலாம். நீங்களா ரிசர்ச் பண்ணி நீங்களா பார்க்குற டைம் தான். ஓகே, இப்போ இங்க பாருங்க, இது வந்து அவந்தி ஃபீடை பொறுத்த வரைக்கும் எங்க இருந்து இதுக்கான எங்க இருந்து இதுக்கான அப்டேட் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட நவம்பர்ல இருந்து அது கிட்டத்தட்ட ஒரு அப்டென்ட்ல தான் இந்த ஸ்டாக்ங்கிறது இருக்குது. பாருங்க, இப்போ ரீசெண்டா லாஸ்ட் 15 டேஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா கண்டினியூஸ் என்ன சொன்னா மேல போயிட்டு இருக்கு, நமக்கு வாங்குறதுக்கு பயமா இருக்கு.
ஏன் வாங்குறதுக்கு பயமா இருக்கு? இந்த ஆர்எஸ்ஐயும் வந்து 70 தாண்டி போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஆர்எஸ்ஐ 70 தாண்டி போயிட்டு இருக்கு. அதாவது முந்தா நேத்து, இன்னைக்கு புதன், வியாழன், திங்கட்கிழமையும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஏற்றம் தான் 80. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க சொன்னா ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்திருக்கு. அந்த ரெட் கலர் கேண்டில் வந்து கொஞ்சம் கீழே இறக்கி விட்டு இப்ப திரும்ப இன்னைக்கு கிரீன் கலர் கேண்டில் போயிடுச்சு. ஓகே, அப்போ வந்து என்ன ஆச்சு சொன்னா ஆர்எஸ்ஐ தாண்டி போறனால நம்ம இப்போதைக்கு இது வாங்குறது நமக்கு சேஃப் இல்லை. நம்ம கொஞ்சம் சேஃப்டி தான் பார்க்கணும், லாபத்தை விட சேஃப்டி பார்க்கணும். அப்போ வந்து இது ஆர்எஸ்ஐ கிட்டத்தட்ட 80 போயிட்டு இருக்கு அப்படின்னா இன்னைக்கு ஆர்எஸ்ஐ எவ்வளவு 75. இப்போ அந்த ரேஞ்சில் சுத்திட்டு இருக்கறனால நம்ம இதை பார்க்க வேணாம். அடுத்தது எஸ்ஆர்எஃப். எஸ்ஆர்எஃப் நம்ம அவாய்ட் பண்ணிருக்கோம். ஏன் சொன்னா கிட்டத்தட்ட 2000 ரூபாய்க்கு மேல ஸ்டாக் போயிட்டு இருக்கு. ஓகே, 3000 ஒட்டி போயிடுச்சு. இந்த நாராயண ஹெர்டா, இது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். நான் இது வாங்கவும் செஞ்சிருந்தேன். ஓகே, நாராயண ஹெர்டா அப்படிங்கிற ஸ்டாக் வந்து இது வந்து ஒரு அப்ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டாக். இது வந்து போன பேட்ச்ல ஆக்சுவலி நான் வந்து சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். போன பேட்ச்லேயே வந்து இந்த ஸ்டாக்கை பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். இதுவும் என்ன இருக்கு, ஓரளவுக்கு வந்து ரீசெண்ட் டைம்ல நல்ல ஒரு அப்ட்ரெண்ட்ல இருக்குது. அதுவும் பர்டிகுலரா இந்த இடத்துல பாருங்களேன், ஒரு வந்து புல்லிஷ் ஃபிளாக் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கா. புல்லிஷ் ஃபிளாக் நம்ம டெக்னிக்கல்ஸை படிச்சோமா? அதாவது ஸ்டாக் மேல போயிருக்கு, அப்புறம் ஒரு சின்ன ஒரு கன்சாலிடேஷன் முடிச்சுட்டு திரும்ப அது மேலே ஏறிட்டு இருக்கு. ஓகேங்களா? நான் எப்போ வாங்கினேன்? நான் வந்து முந்தா நேத்து வாங்கினேன். எப்போன்னு சொன்னா முந்தா நேத்தா நேத்து. நேத்து வந்து இந்த இந்த கேண்டில்ஸ் எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு. அதாவது நான் வந்து என்ன பண்ணிட்டேன், என்ட்ரி கேண்டில் அதுக்கு பக்கத்துல கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு 6%, 7% ப்ராஃபிட் காமிச்சது. ஓகே, 7% ப்ராஃபிட் காமிச்சது. ஆனால் நான் கொஞ்சம் பார்க்க விட்டுட்டேன். ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்க சொன்னா கொஞ்சம் கீழே இறங்கி ஒரு 4.5% ப்ராஃபிட்ல காமிக்குது. ஆனால் இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சரிங்களா? ஒரு 5% வந்தா கூட நம்ம இப்போதைக்கு டார்கெட் எல்லாமே 5% தானே வைக்கிறோம். அதனால பார்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு மார்க்கெட் நல்லா தான் இருக்குது. அதனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோம். சரிங்களா? இப்போ நாராயண ஹெரிடா அப்படிங்கிறதும் ஒரு ஸ்டாக்கு. ஆனால் ஆல்ரெடி அது கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்த ரேஞ்சில் வந்து 5-7% போயிட்டனால அடுத்து பார்க்கலாம். கிளாக்ஸோ ஸ்மித் இதுவும் வேணாம், ஏன்னா 2000 ரூபாய்க்கு மேலே இருக்குது. எஸ்பிஐ கார்டு வந்து சரியான அடி வாங்கிரும். கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரி, கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரியோடைய டெக்னிக்கல்ஸ் பார்ப்போம். கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். கோத்ரேஜ்ல நிறைய இருக்குது. ஓகே, டாடா மாதிரி, இது அம்மா அதானி மாதிரி. கோத்ரேஜ் சொன்னா ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஃபேமிலி தான். கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இங்க டெக்னிக்கலா நமக்கு வந்து பெருசா ஒன்றும் சப்போர்ட்டிவா தெரியல. ஓகே, லாஸ்ட் பிப்ரவரி எண்ட்ல இருந்து ஒரு ஏற்றம். வேற என்ன எடுத்துக்கலாம், புல்லிஷ் பிளாக் இங்கே வந்த மாதிரி எடுத்துக்கலாம். புல்லிஷ் பிளாக் தாண்டி என்ன இருக்கு, இங்க வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டிலும் வந்திருக்கு. ஓகே, இப்போ இந்த ரேஞ்சை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு புல்லிஷ் பிளாக் மாதிரி இதை கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இங்க நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஒரு கன்ஃபர்மேஷனுக்கான கேண்டிலும் கிடைச்சிருக்கு. ஓகே, இங்க புல்லிஷ் பிளாக் பேட்டர்னு, அதே மாதிரி வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில். நம்ம இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம 2 நாளா ஒரு விஷயத்தை பார்க்க மறந்துட்டோம். டெக்னிக்கல்ஸ். டெக்னிக்கல்ஸ்ல வந்து இண்டிகேட்டர்ஸ் சொல்லி ஒன்று வச்சிருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறது நம்ம எடுக்கக்கூடிய டெசிஷன் கரெக்டா இல்லையாங்கிறது சப்போர்ட் பண்றதுக்கான ஒரு டூல் அதுன்னு சொல்லியிருக்கோம். அதுல ஒரு சிலது என்னது, ஆ இந்த இது பார்த்தோம் பாருங்க. ஓகே, டூ லைன், டூ மூவிங் ஆவரேஜ் கலர் டைரக்ஷன் டிடெக்ஷன். இதை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருந்தோம், 2 லைனுமே கிரீனா இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல கரெக்டா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி ரெண்டுமே கிரீன் ஆக ஆரம்பிச்சது. அங்க இருந்து நான் சொன்னா 2 லைனுமே கிரீனா இருக்குது. அப்போ டெக்னிக்கல்ஸ் இது நமக்கு வந்து ஒரு சப்போர்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ பொறுத்த வரைக்கும், ஆர்எஸ்ஐ வந்து ரொம்ப நாளா இது வந்து என்ன ஆயிட்டு இருக்குன்னு சொன்னா அந்த 60-70 ஒட்டி தான் போயிட்டு இருக்கு. ஓகே, 68-70 ஒட்டி தான் போயிட்டு இருக்கு. 80 அந்த மாதிரியான பெரிய ஒரு ரேஞ்சில் இல்லை. லாஸ்ட் கேண்டில் பார்த்தா கூட 70-71 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அதனால ஆர்எஸ்ஐங்கிறது ஓகே அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. வேற டெக்னிக்கல்ஸ் நம்ம என்ன பார்க்கலாம், கேண்டிலேர் எக்ஸிட் அது நமக்கு சிக்னல் கொடுக்கும், பைக்கான சிக்னல் கொடுக்கும்னு சொல்லியிருக்கோம். கரெக்டுங்களா? அதுக்கேற்ற மாதிரி இங்கேயும் பை சிக்னல் வந்திருக்கு. ஓகே, இப்போ பிப்ரவரி 21 ஒரு பை சிக்னல் வந்திருக்கு. இப்போ ஆஸ் எ பிகினர் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னு சொன்னா இந்த டூல்ஸ் எல்லாத்தையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்.
எப்பவுமே வந்து ஒரு சப்போர்ட்டுக்காக என்ன பண்ணிக்கலாம், இந்த டூல்ஸை வந்து எப்பவுமே நீங்க கூட வச்சுக்கலாம். ஓகே. இப்போ ஓரளவுக்கு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும்னு சொன்னா அது தெரிய ஆரம்பிக்கும். இது வந்து இது வச்சா நமக்கு வந்து பிரயோஜனமா இல்லையா அப்படிங்கிறது. இல்ல டெக்னிக்கல்ஸ் ஏதாவது இதோடைய செட்டிங்ஸை மாற்ற வேண்டியது பை லேபிள் விட்டுட்டு மற்றதெல்லாம் எடுங்க, செல் லேபிள் விட்டுட்டு பை லேபிள் பிலோ பார், செல் லேபிள் அபோவ் பார். ஓகே, எடுத்தாச்சு. இந்த இடத்துல நான் சொன்ன பை சிக்னல் வந்திருக்கு. அப்போ நமக்கு இண்டிகேட்டர்ஸும் வந்து ஓரளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்குது. அப்போ டெக்னிக்கலி வந்து இது நமக்கு ஓகே. சரிங்களா? கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ்ன்றது டெக்னிக்கலி நமக்கு ஓகே. சரி, அடுத்தது இது உங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ். இங்கே கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரி உங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கலாம். ஃபண்டமெண்டல்ஸை பொறுத்த வரைக்கும் நேற்று நம்ம பார்த்தோம் சார், திரும்ப அதே பார்க்கணுமா சார்னா அதே பார்க்கணும். ஏன்னா நமக்கு பழகிடும். ஓகே, இது இதெல்லாம் சொல்லி நமக்கு என்னன்னு சொன்னா அது வந்து நம்ம பார்க்காமலே நமக்கு பழகிடுச்சுன்னா தான் நாளைக்கு எதுவும் நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். புக் வேல்யூ 282, ஃபேர் வேல்யூ வந்து 2500. அப்போ ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறதுனால இது அட்ராக்டிவ் ஸ்டாக். அடுத்தது ஸ்கேனுக்கு நம்ம போறோம். ஸ்கேன்ல பார்க்குறோம் இன்க்ரீசிங் டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ. இது வந்து நெகட்டிவான விஷயம். டிக்ரீசிங் ROI நெகட்டிவ், இன்ஸ்டிடியூஷனல் செல்லிங் நெகட்டிவ், ப்ரொமோட்டர்ஸ் டிக்ரீசிங் ஹோல்டிங் வந்து நெகட்டிவ், FIS செல்லிங் நெகட்டிவ், ரைசிங் புக் வேல்யூ அப்படிங்கிறது இது ஒன்று மட்டும் தான் பாசிட்டிவ். அடுத்தது நம்மளுடைய ஃபாரம்ல பார்க்கும். இப்போ இது வரைக்கும் ஸ்கேன்ல பார்த்ததுல பெரும்பாலும் வந்து நெகட்டிவா இருக்குது. பிக் மூவ் எக்ஸ்பெக்டட் இன் தி மார்க்கெட், தேவையில்லை. ஸ்டாக் வித் ட்ரை டு டச் தி லாஸ்ட் நைட் அண்ட் சஸ்டைனபிள். ஓகே, இங்க பெருசா நமக்கு எந்த மாதிரியான ஒரு பிரோஜனமான இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. 16,000 கோடி உங்களுடைய ரெவன்யூ, உங்களுடைய நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னு சொன்னா 648 கோடி. பட் வந்து ஆனால் லாஸ்ட் இயரை விட இந்த இயர் கம்மியாக தான் தெரியுது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா ஏர்னிங் பர் ஷேர். ஏர்னிங் பர் ஷேர் வந்து ₹1.78, ரொம்ப கம்மியா தெரியுது. 23 பாருங்க 28 இருந்துச்சு. ஓகே, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படிங்கிறதும் ரொம்ப கம்மியா இருக்குது. டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ 3.6, அவ்வளவுதான். இது ஷரியாவுடைய ஸ்கிரீன்லேயே அடி வாங்கிடும், தாறுமாறு அடி வாங்கிடும். அப்புறம் ஃபண்டமெண்டல்ஸும் நம்ம வந்து ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால கோத்ரேஜ் என்ன பண்ணிடுவோம், அவாய்ட் பண்ணிடுவோம். கோத்ரேஜ் அவாய்ட் பண்ணிட்டு அடுத்த ஒரு ஸ்டாக் நம்ம பார்க்கலாம். அடுத்து என்ன ஸ்டாக் இருக்குது, பஜாஜ் ஃபினான்ஸ் ஷரியால அடி வாங்கிறோம். பாருங்க மேசகான் டாக்யார்ட், இது நல்ல ஸ்டாக், பட் 2,600 மேல இருக்குது. இன்டர்குளோப் ஏவியேஷன் 5,000 மேல இருக்குது. டாடா ஸ்டீல் இது வந்து ஷரியால் அடி வாங்கிரும். ஓகேங்களா? அடுத்து அவாஸ் பினான்சியல் ஷரியால் அடி வாங்கிரும். ஹிண்டால்கோ பார்ப்போம். ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் இவங்களுடைய டெக்னிக்கல்ஸ் எல்லாம் பார்த்தோம் சொன்னா லாஸ்ட் பிப்ரவரி ஜான்வரி எண்டுல இருந்து என்னன்னு சொன்னா இது வந்து நல்ல ஒரு அப்ட்ரெண்ட்ல இருக்குது. ஓகே, ரீசெண்டா இதுக்கு ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட அதை கிராஸ் பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஓகே, அது பக்கத்திலே வந்து என்னன்னு சொன்னா சின்னதா ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகேங்களா? இந்த ரீஜன்ல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. அது பக்கத்துல அதை கிராஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுது. அப்ப நம்ம இது என்ன பண்ணுவோம், வெயிட் அண்ட் வாட்ச் அப்படிங்கிற லிஸ்ட்ல தான் வைப்போம். ஒன்ஸ் இதை தாண்டிருச்சுன்னு சொன்னா என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஆனா ஆல்ரெடி வந்து நம்ம 2 ஸ்டாக் வந்து அந்த ரேஞ்சில தான் வச்சிருக்கோம். ஓகே, எது எது அந்த கிராஃபைட் வந்து ஜிஆர்எம் ஓசிஸ் இந்த ரெண்டுமே வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருக்கனால திரும்ப நம்ம எதுவும் வெயிட்டிங் லிஸ்ட்ல ஆட் பண்ண வேணாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம், வேற ஒரு ஸ்டாக் பார்க்குறோம், ஹிண்டால்கோ இல்லையா? அடுத்து வேற என்ன ஸ்டாக் இருக்குது, அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா சோலா இன்வெஸ்ட்மெண்ட் ஷரியால் அடி வாங்கிரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா வெல்ஸ்பன் கார்பரேஷன். வெல்ஸ்பன் கார்பரேஷன் பார்க்கலாம்.
வெல்ஸ்பன் கார்பரேஷன் லிமிடெட். இது பாருங்க சூப்பரா என்ன இருக்குன்னு சொன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. ஓகே, ரீசெண்ட் மார்ச் பிகினிங்ல இருந்தா இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட் தெரியுது. ஆனா ரொம்ப காலமா என்னன்னு சொன்னா ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல இருந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? இந்த ரீஜன்ல பாருங்க, இந்த ரீஜன் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ காலம் வரைக்குமே என்னதான் ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் கிட்டத்தட்ட. சரிங்களா? அப்போ இப்போ என்ன இருக்குன்னு சொன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்ங்கிறது இங்க நடந்திருக்கு. இப்போ இங்க இருந்து கன்சிடர் பண்ணோம்னு சொன்னா ஒரு அப் ட்ரெண்ட் வந்து கொஞ்ச நாளைக்கு சைட்வேஸ்லயே மூவ்மெண்ட் நடந்திருக்கு. சைட்வேஸ் மூவ்மெண்ட் நடந்து இப்போ வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இப்ப நமக்கு என்ன வேணும் அடுத்து? இந்த கேண்டில் இந்த ஸ்டாக்கை பை பண்றதுக்கு நமக்கு என்ன வேணும் அடுத்தது? சாட்ல போடுங்க. என்ட்ரி கேண்டில் வந்துடுச்சு. சூப்பர். கன்ஃபர்மேஷன் கேண்டில். கன்ஃபர்மேஷன் கேண்டில் ஃபண்டமெண்டல்ஸ் இல்ல, நம்ம ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல்ஸ் பாஸ் ஆகணும்ல. இப்போ பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஆக்சுவலி இந்த கேண்டிலுக்கு நம்ம என்ன பேர் கொடுப்போம்? இது வந்து என்ட்ரி கேண்டில். ஓகேங்களா? என்ட்ரி கேண்டில். இங்க வந்து நமக்கு வந்து ஒரு என்ட்ரி கிடைச்சிருச்சு. ஆனா கன்ஃபர்மேஷன் எங்க வேணும்? இந்த இடத்துக்கு வேணும். இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணலாம்? இதை பை பண்றதுக்கு கன்சிடர் பண்ணலாம். ரொம்ப நல்ல ஸ்டாக். ஏன் அப்படின்னு சொன்னா ரொம்ப நாள் கன்சாலிடேஷன் முடிஞ்சு இப்ப பிரேக் அவுட் கொடுத்துருக்கனா இது நல்ல கொஞ்சம் உயரத்துக்கு போக போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? இப்ப நம்ம நாளைக்கு வெயிட் பண்ணணும். அப்ப இது ஒரு ஸ்டார் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வருது. இது வந்து ஸ்டார்ங்கிற இடத்துக்கு தான் வருது. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுவோம்? இந்த ஸ்டாக்கை வந்து வெயிட்டிங் லிஸ்ட் தான். சரி, வேற எதுல இருந்து நமக்கு வந்து அப்டென்ட்டுக்கு ஸ்டாக் கிடைக்கிறதுக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? ஒன்னு வந்து மணி கண்ட்ரோலுடைய டெக்னிக்கல் ட்ரெண்ட்ல போயிட்டு நம்ம வந்து அப்ஸ்டாக், அதாவது அப் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் தான் எடுக்கலாம். இன்னொன்னு எங்க இருந்து நம்மளால எடுக்க முடியும்னு சொன்னா நான் உங்களுக்கு வந்து அட்லஸ் ஆர்எஸ்ஐன்னு ஒண்ணு கொடுத்திருந்தேன். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, அட்லஸ் ஆர்எஸ்ஐ அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தேன். அந்த அட்லஸ் ஆர்எஸ்ஐல ஆர்எஸ்ஐ வந்து 60க்கு மேல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க சொன்னா தனி எடுத்து காமிச்சிருப்பாங்க. 1 ஹவர் கேண்டில், 2 ஹவர் கேண்டில், 4 ஹவர் கேண்டில், 1 டே கேண்டில், 1 வீக் கேண்டில்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட் அவங்க பிரிச்சிருப்பாங்க. அந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ல பாருங்க, இது ஆர்எஸ்ஐ 65க்கு மேல இருக்கிறது 1 ஹவர் கேண்டில், 2 ஹவர் கேண்டில், 4 ஹவர் கேண்டில், டெய்லி கேண்டில், வீக்லி கேண்டில். நமக்கு எதை வேணும்? டெய்லி கேண்டில் வேணும். ஓகே, டெய்லி கேண்டில் நமக்கு வேணும். நம்ம என்ன பண்றோம்? இந்த டெய்லி ஆர்எஸ்ஐல இந்த கண்ணு மாதிரி இருக்குல்ல, அந்த சிம்பிளை நம்ம கிளிக் பண்ணணும்னு சொன்னா இங்க இங்க நமக்கு சில விஷயங்கள் காமிக்கும். இல்ல ஃபில்டர் சொல்லி இருக்கும். இந்த ஃபில்டர்ல வந்து ஏதாவது நம்ம ஆட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா வால்யூம் மட்டும் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, வால்யூம் மட்டும் என்ன பண்ணிக்கணும்? இப்ப வால்யூம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எவ்வளோ? நம்ம நம்பர் வந்து நம்பர் போடணும். 5 lakhs கொடுத்து ரன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணிடும்? அந்த ஸ்டாக் இங்க ஃபில்டர் ஆயிரும். பாருங்க 78 எல்லாம் போயிட்டு இருக்குது. ஆனா நமக்கு தேவையில்லை. நமக்கு எவ்வளவு ஸ்டாக்ஸ் வேணுங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இங்க இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஷோன்னு சொல்லி இருக்கு பாத்தீங்களா? அந்த ஷோல வந்து 50, 100 எவ்வளவு ஸ்டாக் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இப்ப இதுல என்ன காமிக்குது? 70க்கு மேல இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு 65க்கு மேல பார்ப்போம். 65க்கு மேல பார்த்தோம்னா இங்க இருக்குது. இது எல்டிஎஃப். எல்டிஎஃப் உடைய டெக்னிக்கல் சபை பார்ப்போம். எல்டிஎஃப். எல்டிஎஃப்.
எல்டிஎஃப்னா எல்என்டி உடைய எல்என்டி ஃபினான்ஸ் எல்டிஎஃப்னு சொல்லியிருக்காங்க. இது சரியால அடி வாங்குறவங்கனால நம்ம என்ன பண்ணிடலாம், அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து என்னது ஜிண்டால் ஸ்டீல். ஜிண்டால் ஸ்டீல் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோமா? ஜிண்டால் ஸ்டீல் ஏற்கனவே நம்ம ஏதாவது பார்த்துருக்கோமா? நோ. ஓகே. இப்ப ஜிண்டால் ஸ்டீல் பார்க்குறோம். இதுவும் என்னதான் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே பிப்ரவரியில இருந்து ஒரு நல்ல ஒரு அப்ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் இது. ஓகேங்களா? அதே மாதிரி டெக்னிக்கல்ஸ்ல பார்த்தோம்னு சொன்னா நமக்கு இங்கே பையுடைய சிக்னல் ஏற்கனவே வந்துருச்சு. எப்போ வந்துருச்சு? கிட்டத்தட்ட பிப்ரவரி 20ஆம் தேதி. அது வந்து ஒரு 850 ரூபால இருக்கும்போதே வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா 926ல ஸ்டாக் உடைய ட்ரேடிங் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? சரி, ஓகே. அப்போ இங்க பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இதோடைய ஓவரால் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ரீசெண்ட் டைம்ல அப் ட்ரெண்ட்ல இருக்குது. பட் என்ன இருக்கு, ஒரு டிசம்பர்ல இருந்து என்னன்னு சொன்னா கொஞ்சம் அப்படியே கீழே இறங்கி தான் வந்திருக்குது. அப்ப இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது இதுக்கு ரொம்ப குரூஷியல். ஏன் அப்படின்னா இதோடைய கம்ப்ளீட் ஒரு ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்டுங்கிறது கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படிங்கிறது நமக்கு எப்போ தெரியும்? அதோடைய ரீசெண்ட் லோயர் ஹையை கிராஸ் பண்ணாதான் நமக்கு தெரியும். ஓகேங்களா? இதோடைய லோயர் ஹை அதே மாதிரி லோயர் லோ இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே. இது வந்து லோயர் ஹை, இது லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, அடுத்தது லோயர் ஹை. ஓகே. இந்த லோயர் ஹையை தாண்டினாதான் இதோடைய டவுன் ட்ரெண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பிப்ரவரில இருந்து இதை ட்ரை பண்ணிட்டு இருக்கு, மேல வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஆனா இப்போ குரூஷியல் ரீஜன்ல நின்றுட்டு இருக்கு. இப்ப நம்ம பார்க்குற ஸ்டாக் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் பக்கத்துல நிக்கிற மாதிரியான ஸ்டாக்ஸ் தான். கவனிச்சீங்களா? ஏன்னா இப்பதான் ஒரு வாரமா தான் ஸ்டாக் என்ன ஆயிட்டு இருக்கு, கொஞ்சம் ரெக்கவரி காமிச்சிட்டு இருக்கு, மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவரி காமிச்சிட்டு இருக்கு. அதனால ஸ்டாக்ஸ் வந்து ஒன்னொன்னு ஒரு குரூஷியலான ரீஜன்ல வந்து நின்றுட்டு இருக்கு. அதனாலதான் நமக்கு வந்து இப்போ போன பேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா சொன்னா டெய்லி ஒரு ஸ்டாக் செலக்ட் ஆகும். இப்போ நமக்கு இன்னைக்கு எத்தனாவது, 3வது நாளா 4வது நாள், நமக்கு இன்னைக்கு ப்ராக்டிகல் செஷன்ல 3வது நாள். 3வது நாள் வந்துமே இன்னைக்கு வந்து சம்பல் ஃபெர்டிலைசர் ஒண்ணு மட்டும் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இதுவே வந்து மார்க்கெட்டுடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு காமிக்குதுன்னு பாருங்க. புரியுதுங்களா? கொஞ்சம் வந்து ரிஸ்க் எடுக்க பயப்படுறவங்க, இல்ல இப்போ வந்து நம்ம ரிஸ்க் போட்டா என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயப்படக்கூடியவங்க, ஓகே, அவங்களாம் என்ன பண்ணலாம்னு சொன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரியான மார்க்கெட்ல வாலடைல் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. வாலடைல் மார்க்கெட்ல கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு கிளியர் கட் ஐடியா வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து மார்க்கெட்ல இறங்குறது நல்ல விஷயம். சரிங்களா? இப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கையில காசு வச்சுக்கிட்டு கை பரபரன்னு இருக்கு, ஏதோ ஒன்று ஸ்டாக் வாங்கி போடுவோம், வாங்கி போட்டா நமக்கு 2000 3000 லாபம் வரும் அப்படின்ட்டு யோசிப்பாங்க. ஆனா இன் ரியாலிட்டி அப்படி கிடையாது. அப்படி பண்ணவும் கூடாது. இன்கேஸ் இறங்கிச்சுன்னா 2000 இறங்குச்சுன்னு சொன்னா பார்ப்பாங்க, சரி 2000 தானே ஏறிடும்னு சில பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஸ்டாப் லாஸ் கூட கன்சிடர் பண்ணாம. கடைசியில் என்ன ஆகும், 2000ங்கிறது 4000 6000 8000 10,000 12,000 கொண்டு போயிடும். உங்களுக்கு விற்கவே மனசு வராது, அது பாட்டுக்கு இறங்கிட்டே இருக்கும். அப்ப அதுக்கப்புறம் அதை வச்சுக்கவும் முடியாம விற்கவும் முடியாம என்ன பண்ணிட்டு இருப்பாங்க சொன்னா ரொம்ப தடுமாற்றத்துல இருப்பாங்க. அதுக்காக நான் ஆரம்பத்திலே சொல்றது என்னன்னு சொன்னா, நீங்க இப்ப இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன்ல என்ன பண்ணணும், சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லுவாங்களா இல்லையா? அது லைஃப்ல மட்டும் கிடையாது, இங்க தான். இப்போ ஓவரால் மார்க்கெட்டே வந்து கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி தான் இருக்குது. அப்படிங்கறதுனால இப்ப நம்ம வந்து அப்டென்ல வந்து ஸ்டாக் செலக்ட் பண்றது ஒரு சேஃப்டி மெஷர். ஓகே, அப்டென்ல இருந்து ஸ்டாக் செலக்ட் பண்றதுங்கிறது ஒரு சேஃப்டி மெஷர். ரெண்டாவது வந்து 50 MA நம்ம ஸ்டாக் எடுத்தாலும் நமக்கு ஸ்டாப் லாஸ் ரொம்ப பக்கத்துல வச்சுக்கணும். அதே மாதிரி எந்த ஸ்டாக்ஸ் நம்ம எடுத்தாலும் ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்ட்ரிக்ட்லி நம்ம ஃபாலோ பண்ணணும். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அது நல்ல ஒரு சைன் தான். நீங்க பாருங்க, ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிட்டு ஆக்சுவலி இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு 283 பாயிண்ட். கடைசி ஒரு 4 நாளா தான் என்ன இருக்குன்னு சொன்னா மார்க்கெட் ஏறிட்டு இருக்கு, பையுடைய சிக்னலும் வந்திருக்கு. ஓகே, அப்ப டெக்னிக்கலி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு மார்க்கெட் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஆனா வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு இப்ப ஸ்டாக்ஸ் வந்து என்ன ஆயிட்டு இருக்கு, மேல போயிட்டு இருக்கு. ஆனா எல்லாமே வந்து குரூஷியல் ரீஜன்ல நின்றுட்டு இருக்கு. அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்ல வரேன். சரிங்களா? அப்போ RSIல இருந்து நம்ம ஒரு அப் ட்ரெண்ட் உடைய ஸ்டாக்ஸ் எடுக்கலாம். அதே மாதிரி வந்து மணி கண்ட்ரோல் இதை எடுக்கலாம். இப்போ RSIல பார்த்துட்டு இருக்கோம் ஜிண்டால் இந்தியா. அடுத்தது கோல் இந்தியா. இப்போ கோல் இந்தியால போய் பார்ப்போம். கோல் இந்தியா லிமிடெட். இப்போ கோல் இந்தியா லிமிடெட்ல பார்க்கும்போது இப்போ பெரிய அளவுல இது வந்து ஏற்றங்கள் தெரியல. ஜஸ்ட் இந்த மார்ச் உடைய பிகினிங்ல தான் இதுக்கு வந்து என்ன ஆயிட்டு இருக்கு, இது வந்து கொஞ்சம் மேல இழுந்துட்டு இருக்கே தவிர எங்க இருந்து கீழே வந்திருக்கு, கிட்டத்தட்ட 500 ரூபாயில இருந்து அக்டோபர்ல பாத்தீங்கன்னா 500 ரூபாயில கீழே விழுந்த ஸ்டாக்கு இப்போ வந்து ஒரு 400 ரூபாய் ரேஞ்சில் சுத்திக்கிட்டு இருக்கு.
அப்படிதானே? இப்போ ஓவரால் ட்ரெண்டே நான் சொன்னா டவுன் ட்ரெண்ட், அந்த டவுன் ட்ரெண்டுங்கிறது இன்னும் கம்ப்ளீட் ஆகல. அதனால கோல் இந்தியாவும் வேணாம். அதுக்கு மேல யார் இருக்கா? பாரத் ஃபோர்ஜ். பாரத் ஃபோர்ஜ் லிமிடெட். இப்போ இதுவும் என்னன்னா, இதுவும் வந்து ஓவரால் டவுன்ஃபால் தான். இது திரும்ப சின்னதா ரிவர்சல் காமிச்சிட்டு இருக்கு. ஆனா அதோடைய ஓவரால் டவுன் ட்ரெண்டுங்கிறது இன்னும் கம்ப்ளீட் ஆகல. அந்த அடிப்படையில் என்ன பண்ணலாம்? இங்கதான் அதோடைய ஒரு முக்கியமான ரீஜன் இருக்குது. அதை கிராஸ் பண்ணிட்டு அதை வாங்கிக்கலாம். ஓகே, அதுவும் நமக்கு இப்போதைக்கு வேணாம். அடுத்து என்டிபிசி. என்டிபிசிங்கிறது நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் லிமிடெட். ஓகே, இது என்ன இருக்கு? ஓவரால் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருந்துட்டு இப்ப சைட்வேஸ்ல போயிட்டு இருக்கு. சைட்வேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு மேலே ஏறுற மாதிரி தெரியுது. ஓகே, ஆனா சாலிடா இது ஒரு டவுன் ட்ரெண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்கிறது இன்னும் சொல்ல முடியல. ஏன்? ஏன்னா அதோடைய ரீசெண்ட் லோயர் ஹை அது கிராஸ் பண்ணும். லோயர் ஹை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்த ரீஜன்ல வரும். ஓகே, அந்த கிரீன் கலர் லைன் வரைஞ்சிருக்குமா இல்லையா? அந்த இடத்துல லோயர் ஹை வருது. அங்கிருந்து இன்னும் வந்து ஒரு கிளியரான அவுட்புட்ங்கிறது நமக்கு கொடுக்கல. அடுத்தது முத்தூட் ஃபினான்ஸ். அது சரியால அடி வாங்கிடும். எஸ்ஆர்எஃப் நம்ம அங்கேயே பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டாடா கம்யூனிகேஷன். டாடா கம்யூனிகேஷன் ஏற்கனவே உங்களுக்கு எடுத்து காமிச்சேன்னா, எடுத்து வச்சிருந்தேன் ஒரு நிமிஷம் அப்படியே. டாடா ஸ்டீல் தான் இருக்கா? சரி, டாடா கம்யூனிகேஷன். டாடா கம்யூனிகேஷன் லிமிடெட். இது எடுக்கணும். இதுவும் கிட்டத்தட்ட ஓவரால் டவுன் ஃபால் இப்ப சின்னதா ஒரு ரெக்கவரி காமிக்குது. ஓகே, இதுவும் நமக்கு இன்னும் வேணாம். ஏன்னா வந்து கிளியர் கட்டா அது வெளியே வரல. அது டாடா கம்யூனிகேஷன், அது விஇடிஎல், வேதாந்தா குரூப்னு நினைக்கிறேன். ஓகே, வேதாந்தா குரூப் அந்த தூத்துக்குடியில இந்த ஸ்பிக் ஆலை சம்பந்தமா பிரச்சனை ஆச்சுல, அந்த நிறுவனம். இதுல நமக்கு வந்து ஒரு தெளிவான ட்ரெண்ட் எதுவுமே நமக்கு தெரியல. ஓகே, கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருந்துட்டு இருக்கு. அதோடைய பிரேக் அவுட் நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, இருங்க நம்ம டிரா பண்ணியே பார்த்துடலாம். இங்க இந்த ஸ்டாக் கீழே இறங்குச்சு. இங்க இது லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ. ஓகே, ஓரளவுக்கு என்ன பண்ணியிருக்கு? அதோடைய லோயர் ஹையை வந்து பிரேக் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ லோயர் ஹையை பிரேக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இந்த ரீஜன் என்ன பண்ணிக்கலாம்? அதோடைய பிரேக் அவுட் ரீஜனா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்ப அந்த வகையில பாத்தீங்க சொன்னா, ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்டும் ஒரு கேண்டில் நமக்கு காமிச்சிருச்சு. கன்ஃபர்மேஷன் கேண்டிலும் ஒரு கேண்டில் நமக்கு காமிச்சிருச்சு. இது நான் சொல்லது போதுங்களா? இது என்னது? இங்க இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய கிரீன் கலர் கேண்டில் இது வந்து கன்ஃபர்மேஷன். அதுக்கு முன்னாடி ரெட் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி பாருங்க ஒரு கிரீன் கலர் கேண்டில் வந்திருக்கு. இந்த கிரீன் கலர் கேண்டில் என்ன பண்ணுது சொன்னா ஒரு கன்ஃபர்மேஷன், ஏதாவது என்ட்ரி கேண்டில் நமக்கு தெரியுது. ஏன்னா அதோடைய லோயர் ஹை பிரேக் பண்ணிட்டு மேல போற மாதிரி கிளியர் இண்டிகேஷன். அதுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டிலும் வந்துருச்சு. வேதாந்தா லிமிட் நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு டெக்னிக்கல்ல பாஸ் ஆன மாதிரி அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது ஆஸ் யூஷுவல் இதனுடைய ஃபண்டமெண்டல்ஸ். இப்போ சில பேர் வந்து கேட்பாங்க, சார் வேதாந்தா வந்து ரொம்ப ஒரு கான்ட்ரவர்ஷியான ஸ்டாக் ஆச்சு சார். தூத்துக்குடியில அந்த துப்பாக்கி சூடு நடந்து அவங்க இறந்ததுக்கு எல்லா சம்மந்தம் இவங்களுக்கு தான் இருக்கு. இதெல்லாம் நம்ம வாங்கலாமா? இல்ல வந்து இது இவங்களை விடிஎல் இவங்க வந்து ஆளுங்கட்சிக்கு ரொம்ப ஆதரவா இருக்காங்க, இது வாங்கலாமா வேணாமான்னு சொன்னா அது வந்து உங்களுடைய எத்திக்ஸ். இப்ப ஷரியா ரீதியா நீங்க வாங்கணும் வைக்கணும் அப்படின்னா அது வேற. எத்திக்கல் அப்படின்னு சொன்னா வேற. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்ப உடும்பு கறி சொல்லலாம். உடும்பு கறி வந்து சரியத்துல சாப்பிடலாமா சாப்பிடலாமா கூடாதான்னு கேட்டா சாப்பிடலாம். ஆனா பெஸ்ட் என்னது அப்படின்னா அது சாப்பிடாம இருக்கிறது பெஸ்ட். ஓகே, ஏன்னா இது நபியுங்க காலத்துல நடந்திருக்கு. நபியுங்க வந்து உடும்பு கறியை சாப்பிடறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. ஆனா அவங்களுடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சாப்பிடறதுக்கு அவாய்ட் பண்ணிட்டாங்க, வேணாம்னு சொல்லி தடுத்துட்டாங்க. இப்ப சில விஷயங்கள் வந்து அனுமதி இருக்குது. அது எடுக்கிறதோ எடுக்காததோ நம்மளுடைய ஆப்ஷன் தான். அந்த மாதிரிதான் இந்த வேதாந்தா, அதே மாதிரி அதானி, இந்த மாதிரி குரூப் எல்லாமே வந்து ஷரியாவுடைய ஸ்கிரீனிங்ல அது வரும். பட் வந்து எத்திக்கலா அதை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற போது ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும். அந்த வகையில புக் வேல்யூ 95.
ஃபேர் வேல்யூ 950, 470 கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் அப்படிங்கிறனால அட்ராக்டிவ் ஸ்டாக். ஸ்கேன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஹை பட் பிளெட்ஜ்டு. அப்ப கீழே பார்க்கலாம். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து நிறைய இருக்குது, ஆனா வந்து பிளட்ஜிங் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அப்ப எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். டேங்க அப்பா, இருக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் பிளட்ஜ் பண்ணிட்டாங்க போல இருக்கே. அப்படிதானே? எல்லாம் ப்ளூ கலரே காணும், இந்த பக்கம் எல்லாம் கிரீன் கலர் தான் இருக்குது. அப்ப என்ன ஆகுது சொன்னா பிளட்ஜிங்கிறது ரொம்ப அதிகமா அளவுக்கு அதிகமா இருக்குது. அப்ப ஃபண்டமெண்டலி வந்து ரொம்ப வீக் ஸ்டாக் அப்படிங்கறனால இது நமக்கு வேணாம். சார் என்ன சார் இன்னைக்கு அப்டன்ல இருந்து எதுவுமே ஸ்டாக் நமக்கு கிடைக்கல, என்ன சார் பண்றது? இந்த மாதிரி அரை மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம உட்காந்து பார்த்துட்டு இருந்துட்டு நமக்கு ஸ்டாக் கிடைக்கல, என்ன பண்றதுன்னா பண்ணிதான் அவங்க சில சமயங்கள் அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஒரு நேத்து முந்தா நேத்து பார்த்தோமே இல்லையா, டெக்னிக்கல்ஸ் ரெடி ஆகி ஃபண்டமெண்டல்ஸ் ரெடி ஆகி சரியா ஸ்கிரீனிங்ல மொதல் 2ல பாஸ் பண்ணி கடைசியா 3வது அடி வாங்குச்சுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நடக்கும். நமக்கு வந்து புஷ்ஷுனா என்னடா இது கடைசியில இந்த இடத்துல வந்து அடி வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு. இப்போ பிசினஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம மெனக்கெட்டு தான் ஆகும். ஓகே, ரிஸ்க்குங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்க தான் செய்யுது. இங்க வந்து ஒரு மினிமம் ரிஸ்க் அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்கு. அது எப்படி நம்ம ஓவர் கம் பண்றோம் அப்படிங்கிறது தான் நம்முடைய கையில இருக்கு. இன்ஜினியரிங் பண்றவங்க எல்லாம் இப்ப சிவில் இன்ஜினியரிங் படிக்கிற எல்லாமே வந்து என்ன ஆயிடுறாங்க, சிவில் இன்ஜினியர் ஆயிடுறாங்களா? இல்ல இல்ல, அதுல 10ல ஒருத்தர் தான் என்ன பண்ணுவாரு, ரியல் டைம் சிவில் இன்ஜினியரா அவர் மாறுவாரு. மத்தவங்க வேற வேற ஜாபுக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இப்ப நீங்க கத்துக்கிற எல்லாத்துக்குமே இந்த ஹார்ட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா எல்லாராலையும் நீங்க செய்ய முடியாது, அது எனக்கும் தெரியும். பட் உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைச்சிடும் மார்க்கெட்னா என்ன, என்ன பண்ணணும் வைக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா சிலருடைய அந்த பக்குவங்கள் அப்படிங்கிறது மாறுபடும். அது வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும். எனக்கு இருக்கிற பக்குவம் உங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு இருக்க பக்குவம் உங்க ஃப்ரெண்டுக்கு இருக்காது. ஓகே, அந்த மாதிரி பக்குவங்கள் மாறுபடும் போது எந்த சமயத்துல என்ன பண்ணணுங்கிறத நம்ம டிசிஷன் எடுக்க கரெக்டா எடுத்து பழகணும்னு சொன்னா மார்க்கெட் என்ன பண்ணலாம், மேனேஜ் பண்ணலாம். இல்ல டிசிஷன் நம்ம தப்பா போச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஆயிரும், மார்க்கெட் அப்படிங்கிறது நம்மளால சஸ்டெயின் பண்ண முடியாது. லூலு ஷேர், லூலுங்கிறது வந்திருக்கா? இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் லூலுவை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்களா? லூலுங்கிற ஒண்ணே கிடையாதுன்னு நினைக்கிறேன். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் அது லிஸ்ட் ஆகலன்னு நினைக்கிறேன். இல்ல, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் லூலு அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல. மேபி சவுதியில இருக்கலாம், சவுதியில கூட அவங்க லிஸ்டா இருந்திருக்கலாம். இப்ப வேதாந்தா விஷயத்துல இந்த மாதிரி இருக்கும். இப்ப என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் எல்லா இடத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருக்கோம். ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி இது ஏற்கனவே நம்ம பார்த்த ஒண்ணுதான். ஏற்கனவே நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஜேஎஸ்டபிள்யூ பார்த்தோமா? ஜேஎஸ்டபிள்யூ பார்த்தோமா? ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி. எஸ், ஜேஎஸ்டபிள்யூ அதுக்கு முன்னாடி என்ன போட்டிருந்துச்சு? ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல். ஐம் கோயிங் ஃபார் இஃப்தாரா? இப்பதான் இஃப்தாரை முடிக்க போறீங்களா? இல்ல இஷா தொழுகை சொல்றீங்களா? 8:15 முடிச்சிடலாம். ஓகே, 8:15 முடிச்சிடலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆஹ் நானும் போக வேண்டியது இருக்கு. ஜொமேட்டோவில் ஓவர்வியூ கொடுக்க சொல்றீங்க. நம்ம இது இன்னைக்கான இது நம்ம முடிச்சிடும். இன்னைக்கான கடைசியா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜேஎஸ்டபிள்யூ மட்டும் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஜிண்டால் ஸ்டீல், ஜேஎஸ்டபிள்யூ, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் தானே கொடுத்துருந்தாங்க. ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி, ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி லிமிடெட். இது பாத்தீங்க சொன்னா இப்போ டவுன்ஃபால் வந்து ரெக்கவரி காமிச்சிட்டு இருக்கு. ஓ, குவைத்ல இருக்கீங்க, இஃப்தாருடைய டைமா? சரி, ஒரு 2-3 மினிட்ஸ் முடிச்சிடலாம். உங்களுக்கு இல்லைன்னா நீங்க இஃப்தார்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரெக்கார்டிங்ஸ் கூட லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் நீங்க பார்த்தோம்.
இதுவும் கிட்டத்தட்ட அதே தான். அதோடைய லோயர் ஹை கிட்ட நின்றுட்டு இருக்கு. ஓகே, லோயர் ஹை கிட்ட நின்றுட்டு இருக்கு. இந்த லோயர் ஹை அதை கிராஸ் பண்ணுச்சுன்னா வேற நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து பை பண்றதுக்கு இதை கன்சிடர் பண்ணலாம். லோயர் ஹையை கிராஸ் பண்ணா வேணா என்ன பண்ணலாம் சொன்னா பை பண்றதுக்கு கிட்டத்தட்ட எல்லா ஸ்டாக்ஸும் அந்த மாதிரி தான் நின்றுட்டு இருக்கு. ஓரளவுக்கு மார்க்கெட் ரெக்கவரி காமிச்சாலுமே கூட எல்லாம் வந்து நம்ம இப்போ பை பண்ணலாமா வேணாமா, ரெசிஸ்டன்ஸ் இது என்ன ஆகும்னு தெரியாத ஒரு நிலைமை தான் நின்றுட்டு இருக்கு. அப்போ அப் ட்ரெண்ட்ல வந்து இன்னைக்கு நமக்கு எந்த ஸ்டாக்கும் வந்து செலக்ட் ஆகல. இன்னைக்கு ஆகலைங்கிறதுக்காக நாளைக்கு ஆகாதுங்கிற அர்த்தமும் கிடையாது. ஓகேங்களா? நம்ம எப்பவுமே இப்போ இருக்கக்கூடிய நிலவரத்துல நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது அப் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டு கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து மணி கண்ட்ரோலுடைய டெக்னிக்கல்ஸ் வியூவில் போய் பாருங்க. ரெண்டாவது வந்து ஆர்எஸ்ஐ. ஆர்எஸ்ஐ வந்து 65க்கு மேல இருக்கக்கூடிய அந்த அட்லஸ் எடுத்து பாருங்கன்னு சொல்லியிருக்கோம். அடுத்தா நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது என்னன்னு சொன்னா 50 MA. இல்ல ஸ்டாப் லாஸ் நீங்க என்ன பண்ணுங்க, பக்கத்துலயே வச்சுக்கோங்க. அந்த லைனுக்கு பக்கத்துலயே உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் இருக்கணும். ரெண்டாவது. மூணாவது, இன்கேஸ் நீங்க எடுத்தீங்க சொன்னா ஸ்கிரீனர் ஆப் அது இதுன்னு சொல்லி நீங்க எடுத்தீங்க சொன்னா நீங்க என்ன பண்ணலாம், உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து 5%ங்கிறத நீங்க ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ பண்ணணும். 5% ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ. இப்போ நீங்க நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு அப்டர்ன்ல இருந்து எந்த ஸ்டாக்கும் நமக்கு கிடைக்கல. நீங்க டேட் போட்டுக்கோங்க. நம்ம இது கொடுத்துருந்தோமா இல்லையா? இதுல என்ன பண்ணுங்க, டேட் இன்னைக்கு டேட் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்தது வந்து செலெக்ஷன் மெத்தடு அப் ட்ரெண்ட் ஸ்டாக். ஓகே, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன சொன்னா அப் ட்ரெண்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க. நோ ஸ்டாக் செலெக்ஷன் போட்டு முடிச்சிருக்கு. இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னா நமக்கு ஸ்டாக்கு கிடைக்கல. சரிங்களா? நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னா நிஃப்டி 500ல இருந்து எப்படி ஸ்டாக்ஸ் எடுக்கிறது. நிஃப்டி 500 அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா ட்ரேடிங் வியூ ஐடியாஸ், அதுல இருந்து அவங்க கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸ் நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்றது. இந்த ரெண்டு மெத்தட்ல இருந்து நாளைக்கு ஸ்டாக் செலக்ட் பண்ண பார்ப்போம். ஓகே, நாளைக்கு இந்த ரெண்டுல இருந்து ஏதாவது ஸ்டாக் கிடைக்குதான்னு சொல்லி நம்ம பண்ணிடலாம், பார்க்கலாம். பார்த்துட்டு நமக்கு இன்கேஸ் கிடைச்சா இங்க ஆட் பண்ணிக்குவோம். இல்லைன்னு சொன்னா இந்த மூணு ஸ்டாக்ஸ்ல இந்த ரெண்டு ஸ்டாக்குங்கிறது ஸ்டார் சிம்பிளோட இருக்கு. இன்னும் வந்து அது கம்ப்ளீட் ரேடார்ல வரல. இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருக்க மாதிரி. சம்பல் ஃபெர்டிலைசர் மட்டும் வந்திருக்கு. இன்னைக்கு 1.26% இறங்கி இருக்கு. சார் என்ன சார் அப்படின்னா, ஆமா இறங்கும் செய்யும் ஏறவும் செய்யும். நமக்கு ஸ்டாப் லாஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸ்டாப் லாஸ் வரைக்கும் என்ன ஆகல, அது போகல. அதை நம்ம பார்த்துக்கணும். இன்கேஸ் இதில் ஆட் ஆச்சுன்னா ஓகே, இல்லைன்னு சொன்னா நாளைக்கு பார்க்குற ஸ்டாக்ஸ் ஆட் ஆச்சுன்னா ஓகே. இல்லைன்னா நீங்க ப்ரெசன்டேஷன் கொடுப்பீங்களா இல்லையா, அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம நீங்க கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் இதில் ஆட் பண்ணிட்டே போவோம். அதை மானிட்டர் பண்ணிட்டே போவோம். சரிங்களா? அதனால இன்னைக்கான கிளாஸ் கொஞ்சம் 5-10 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் கிளாஸ் நம்ம கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க அப்டேட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்ஷால்லா நிஃப்டி 500ல இருந்தும் ட்ரேடிங் ஐடியாஸ்ல இருந்தும் எடுத்துக்கலாம். ஓகே, நான் என்ன பண்றேன்னா கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு போயிட்டு நான் ரிவ்யூ பார்த்துறேன். நம்ம கிளாஸ் வந்துட்டு தான் ஒன்னொன்னா பார்த்துட்டு இருக்கோம். கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு தடவை பார்த்துறேன் போயிட்டு. இது வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாக் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்துட்டேன்னா உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் நம்ம டைம் கன்சியூம் ஆகிறது அது கொஞ்சம் மிச்சமாகும். ஓகே, ஸோ இன்னைக்கான கிளாஸ் ஓவர். டவுட் இருக்கிறவங்க கேளுங்க, டவுட் இல்லாதவங்க கிளாஸ் லெஃப்ட் பண்ணிக்கலாம். யாருக்கும் டவுட் இல்லையா? அட்லஸ் ஆர்எஸ்ஐலாம் நம்ம தான் இங்க கொடுத்துருக்கோம். இந்த அட்லஸ் உங்களுக்கு இந்த ஆர்எஸ்ஐ நம்ம கொடுத்துருக்கோம். இதுல நீங்க என்ன பண்ணீங்கன்னா அட்லஸ் ஆர்எஸ்ஐ, அதாவது ஆர்எஸ்ஐ உடைய வேல்யூ 65க்கு மேல இருக்கக்கூடிய ஸ்டாக்கை ஃபில்டர் பண்ணுன்னு சொல்லி கேட்கும். இப்போ அதை ஃபில்டர் பண்ணி கொடுக்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் இதெல்லாம் அப்டென்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டாக் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணிடலாம்.
ஏன்னா RSI 65க்கு மேல இருக்கனால இந்த ஏறுமுகத்துல இருக்கக்கூடிய ஸ்டாக்னு அர்த்தம். இப்போ அதோட டெக்னிக்கல்ஸ் நம்ம பார்க்கணும். டெக்னிக்ஸை பார்த்து ஏறுமுகத்தை கண்டுபிடிச்சிட்டோம், நமக்கு தெரியுது அதோடைய டவுன் ட்ரெண்டுங்கிறது கம்ப்ளீட் ஆகிட்டு மேலே ஏற போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இப்போ என்ன பண்ணுவோம், எடுத்து நம்மளுடைய டெக்னிக்கல்ஸ் எல்லாம் வந்து ஃபிட் பண்ணி பார்ப்போம், ஃபிட் ஆகுதான்ட்டு. ஃபிட் ஆச்சுன்னு சொன்னா அது நம்முடைய ரேடார்ல எடுத்து வச்சுக்கோம், பை பண்றதுக்கு இதை எடுத்து வச்சுக்கோம். ஆனா நமக்கு இன்னைக்கு எதுவுமே வரல. Okay. அப்படிங்கறனால நம்ம இந்த ஸ்டாக் இங்கே செலக்ட் பண்ணல. ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் டைம் எடுக்கிறதா எரிச்சலா வருது. ஒரு நிமிஷம், நான் உங்களுக்கு புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன், அட்லஸ் RSI கொடுத்துருந்தேன். அந்த பேஜை நீங்க ஓபன் பண்ணீங்க சொன்னா இந்த மாதிரி வரும். ஓகே, RSI 65க்கு மேல இருக்குது. ஆனா இதுல 1 ஹவர் கேண்டில், 2 ஹவர் கேண்டில், 4 ஹவர் கேண்டில், டெய்லி கேண்டில், ஓகே, வீக்லி கேண்டில். இதுல வந்து டெய்லி கேண்டில் தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதை ஆட் பண்ண வேண்டிய விஷயம், வால்யூம் மட்டும் ஆட் பண்ணிட்டு நீங்க இங்க ரன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க 70, அது நிறைய, ஏதாவது 70, 65க்கு மேல இருக்கிற எல்லாமே வந்துடும். ஆனா நம்ம 65க்கு மேல இருக்கிறது பார்ப்போம், 78 வரைக்கும் பார்க்க வேணாம். அது என்ன ஆச்சு, ரொம்ப தூரத்துக்கு போயிடுச்சு. இதுல எந்த கேரண்டியும் இல்லை திரும்ப இது வந்து ஏறும் அப்படிங்கிறதுக்கு கேரண்டி இல்லை. ஏன்னா RSI ரொம்ப மேல போயிருந்தனால அது திரும்ப கீழே இறங்கி கூட ஏறலாம். அதனால 65க்கு மேல அபோவ் இருக்கிற மாதிரி பாருங்க. 65க்கு அபோவ் தான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த LTF, ஏதாவது LNT ஃபினான்ஸ், ஜிண்டால் ஸ்டீல், இதெல்லாம் வந்து சிலது நமக்கு வந்து செட் ஆகல, டெக்னிக்கலி வந்து சப்போர்ட்டிவா தெரியும். ஒன் பை ஒன்னா பாத்தீங்க சொன்னா ஏதாவது ஒரு டெக்னிக்கல்ஸ் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா தெரியும், அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, புரிஞ்சா? ஒன்ஸ் நீங்க எடுத்து பாருங்க, இது நான் சொல்றது ஒண்ணு இருக்குது, நீங்களே எடுத்து செஞ்சு பாக்குறதுங்கிறது ஒண்ணு இருக்கு. புரிஞ்சுங்களா? STK 13. ஓகே, சூப்பர். ஓகே, நான் சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்களே எடுத்து செஞ்சு பாருங்க ஒரு தடவை. நிறைய பேர் வந்து அசைன்மெண்ட் அனுப்புறது இல்லை. நீங்க அதே மாதிரி வந்து ப்ராக்டிகல்ஸ்ல ஒன்ஸ் நீங்க ப்ரெசென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நமக்கு வருதா இல்லையா, நம்ம கரெக்டா பண்ணோமா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால ப்ராக்டிகல்ஸ்ல நீங்க ப்ரெசன்டேஷன் பண்ண ரெடியா இருங்க. நாளைக்கு ஃப்ரைடே, நாளையோட நான் என்னுடைய ப்ரெசன்டேஷன்ங்கிறது ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிரும். மண்டேல இருந்து நீங்க ப்ரெசன்டேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு டாபிக் நீங்க நினைச்ச இந்த இதுல இருந்து செக்டார்ல இருந்து மெத்தட்ல இருந்து நீங்க எடுத்து கொடுக்கலாம். இதுதான் எடுக்கணும் அதுதான் எடுக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. இல்லை, அது கிளாஸ் நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நாளைக்கு மீட் பண்ணுவோம். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும், தேங்க்யூ.